என்ன மீரா பாய் எல்லாம் காட்டிட்டு இருக்க? ஆமாக்கா, இப்பதான் பசங்க எல்லாம் கிளம்புனாங்க, அதனால பாய் காமிட்டு இருக்கேன். என் பொண்ணு முன்னாடியே கிளம்பிட்டா. என்ன லேட் கிளம்பிருக்காங்க போல. ஆமாக்கா, இன்னைக்கு எக்ஸாம்ல அதனால படிச்சுட்டு இருந்தாங்க. ஓஹோ, சரி சரி, அவ கிளம்பி 1/2 hour ஆச்சு. என்ன ஏதோ வித்துட்டு வராங்க போல. ஆமாக்கா, ஏதோ அசிஞ்சு அசிஞ்சு வருது, என்னன்னே தெரியல. என்னதுக்கா இது? இது ஃபுல்லா ஃப்ளவர் செடி போல. அக்கா, ஃப்ளவர் செடினா அதுவா? வீட்டு வாசல் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி செடிங்க வாங்கி வளர்த்தா சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஆனா நம்ம வீட்டுலதான் இடம் கிடையாது, என்ன பண்றது? அக்கா அக்கா, இருங்க இருங்க, அதை நிக்க சொல்லுங்களேன். எதுக்கு நீ நிக்க சொல்ற? அக்கா, எங்க வீட்டு வாசல் பக்கத்தான் நிறைய இடம் இருக்குல்ல, நான் வைக்க போறேன். என்னது, நீ வைக்க போறியா? சரி சரி, இரு. பாட்டி, கொஞ்ச நேரம் இருங்க, இந்த வீட்டுல வாங்கணுமா? இரு இரு, நான் போய் நிக்க சொல்லிட்டு வரேன். ஆமாக்கா, மறக்காம சொல்லுங்க. அந்த பாட்டி இங்கே வர சொல்லுங்க, எங்கேயும் போவேன்னு சொல்லுங்க. அந்த பக்கம் எங்கேயும் வண்டி திருப்பிட போறாங்க. பூச்செடி 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 மூச்செடி என்கிட்ட 30 ரூபாய்ல இருந்து இருக்கு இந்த பூச்செடி. யார் யாருக்கு வேணுமோ வாங்க. பாட்டி பாட்டி, அந்த பக்கம் வண்டி திருப்புங்க. இந்த திருப்புறம்மா. பாட்டி, எவ்வளவு? 30 ரூபாய்ல இருந்து இருக்குன்னு சொன்னீங்களா? சரி சரி, அந்த பக்கம் திருப்புங்க. என் ஃப்ரெண்டுக்கு வேணுமா, நான் போய் சொல்றேன் 30 ரூபாய்ல இருந்து இருக்குன்னு. சரிம்மா, நீ அங்கே நில்லு, நான் வண்டியை திருப்பிட்டு வரேன். அக்கா, என்ன சொல்லிட்டீங்களா? மீரா, சொல்லிட்டேன், வரேன்ட்டாங்க. சரி, எங்க நீ வைக்க போற? என்கிட்ட சொல்லவே இல்லை. அக்கா, இங்க பாருங்க, இந்த இடம் சும்மா தாங்க கிடக்குதியே. இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளவர் வைக்கலாம்ல. சும்மா இந்த கட்டில எதுக்கு வேஸ்டா? எப்பயோ ஒரு வட்டம் படுத்து தூங்குதுங்க பசங்க, அதனால இதை எடுத்துட்டு இந்த இடத்துல வைக்கலாம்னு இருக்கேன்க்கா. பரவாயில்லையே, நல்ல ஐடியா தான் உனக்கு. அது பாரு, இந்த பாட்டி கூட வந்துட்டாங்க பாரு, வாங்கிக்கோ என்னென்ன வேணுமோ கேட்டு. பாட்டி பாட்டி, என்னென்ன செடி இருக்கு? பரவாயில்லையே, எல்லாம் நல்ல நல்லா வச்சிருக்கீங்க. இது என்ன, மானு குயில் ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கீங்க, எதுக்கு பாட்டி? ஏமா, இந்த தோட்டம் எல்லாம் வைப்பாங்கல்ல, அது அழகுக்கோசம் வைப்பாங்க. அப்ப இந்த செடி கூட எல்லாம் வச்சோம் அப்படின்னா, இந்த செடி பக்கத்துல மான் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம வெளியில எல்லாம் போனா பாக்குறோம்ல, அந்த மாதிரிதான். அப்ப பாட்டி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப நம்ம தோட்டம் மாதிரி வைக்க சொல்றீங்க, கார்டன் மாதிரி தானே? ஆனா என்கிட்ட அவ்வளவு வசதி தான் கிடையாது. அவ கொஞ்சமா இருக்கிற இடத்துல வைக்க போறா. ஏமா, கொஞ்சமா இருக்கிற இடத்துல கூட வைக்கலாம். நான் வேணா டெக்கரேஷன் பண்ணி தரட்டுமா? சூப்பரா பண்ணி தருவேன். நானு நிறைய வீட்டுக்கு நான் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாட்டி, நான் இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரியே வாங்கியிருக்கேன், எனக்கு தெரியும். சரி, இருக்கிற இந்த செடியெல்லாம் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறீங்களா? ஏங்க, இந்த மான்லாம் எவ்வளவு ரேட் பாட்டி வருது? மானெல்லாம் தொட்டாதம்மா, தொடாம பேசு. மானோட ரேட் வந்து 200 ரூபாய் வரும். இந்த கிளியோட ரேட் வந்து 150 ரூபாய் வரும். ஒரு செடியை நீ எடுத்து வச்சேன்னு வச்சுக்க, செடி மட்டும்னா 50 ரூபாய். இந்த பூச்செடியோட இந்த தொட்டியோட வாங்கணும்னா 250 ரூபாய். என்ன பாட்டி, இவ்வளவு ரேட் சொல்றீங்க? ஆமாமா, தள்ளிட்டு வந்து தரலம்மா, எனக்கும் கொஞ்சம் கூலி வேணாமா? சரிங்க பாட்டி, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். எனக்கு ஒரு பீஸா எடுத்து காட்டுங்க. எது வேணுமோ எது வேணாமோ அதை பார்த்து நான் வாங்கிக்கிறேன். இப்படி மொத்தமா வச்சிருந்தா எனக்கு என்ன பாட்டி தெரியும் என்னென்ன உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? பாருங்க, இது எல்லாமே அப்படியே மொத்தையா இருக்கு. சரிம்மா, காட்டுறேன். ஆனா காமிச்சிட்ட பிறகு வாங்கமா போக கூடாது. எல்லாயாவது ஒன்னாவது வாங்கணும். ஏன்னா நான் அவ்வளவு தூரத்துல இருந்து தள்ளிட்டு வரேன் காலையில. இன்னும் டிஃபன் கூட நான் சாப்பிடல தெரியுமா? மீரா, அப்படிலாம் ஏமாத்த மாட்டா பாட்டி. ஒன்னாவது வாங்கிப்பா, நீங்க காட்டுங்க. இல்லன்னா நான் வாங்கிக்கிறேன் அவளுக்கோசம். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த மானெல்லாம் கம்மி பண்ணி கொடுங்க பாட்டி. சரிம்மா, ஒரு பூவா இறக்குறேன் பாத்துக்கோ. இந்த கிளி சொன்னல ஆல்ரெடி 150 ரூபாய் அப்படின்னு. இந்த கிளி ஸ்டாண்டு கோசம் வைக்கிறது, இந்த மானும் அழகு கோசம் வைக்கிறது. இந்த பூச்செடி வேணுமா? இது வந்து ஃபுல்லாவே இந்த பிங்க் கலர்ல பூ பூக்கும். இது வந்து ஒயிட் கலர் ரோஸு. இது வந்து பழமா. இந்த பழம் சாப்பிடக்கூடாது, அழகு கோசம் வைக்கிற பழம் இது. இந்த பூவும் அதே மாதிரிதான், டிஃப்ரெண்டா பூக்கும், சாமிக்கெல்லாம் வைக்கலாம். இந்த செடியும் அதே மாதிரிதான், அழகழகா இருக்கும். இதுவும் அழகு கோசம் வைக்கிற பொம்மை தான், அழகா இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அவ்வளவுதான். இதுவும் அழகு கோசம் வைக்கிறது தான். இது 2 கிளி வருமா, கிளி தருவேன் நானு. அப்புறமா இது எல்லாமே இந்த செடி புல்லுலாம் இருக்கும்ல, அதுக்கு ஏத்த மாதிரி பண்றது. அப்புறம் இந்த மரம் எல்லாம் இருக்கு. என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோ, சரியா? ஐயா, என்ன இப்படி இருக்கு இந்த மரம் எல்லாமே? ஆமா, நல்லா இல்லையா? எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் ஒண்ணு வச்சிருக்கீங்களே, 2 வச்சாதானே நல்லா இருக்கும். என்ன பத்தி நான் சொல்றது? ஏமா, இந்த செடி கூட வாங்கிக்கோமா, நல்லா இருக்கும் இந்த செடி.
ஃபுல்லா வச்சுக்கேன், கார்டன் ஃபுல்லா அழகழகா செடி பூத்த மாதிரி இருக்கும். ஒரு செடி நினைக்காதீங்க, இந்த ஒரு செடி தான் குட்டி போடும். அப்புறம் 1 4 ஆகும், 4 8 ஆகும், 8 10 ஆகும். உங்களுக்கு தெரியாதா? என்னங்க இந்த செடி கூட எடுத்துக்கோங்க, சூப்பரா இருக்கும். சரிங்க பாட்டி, மொத்தம் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க, கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அச்சிச்சோ மறந்தே போயிடுச்சு, செடியெல்லாம் வாங்கலாம். ஆனா இந்த மாடெல்லாம் வருமே, ஃபுல்லா மேய்ஞ்சிட்டு போயிடுமே, என்ன பண்றதுன்னே தெரியலையே பாட்டி. எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். நீங்க தானே சொல்லியிருக்கீங்க நிறைய வீட்டுல போயிட்டு நீங்க போயிட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அதனால சொல்லுங்க பாட்டி, ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா. ஆமாமா, என்கிட்டயே கைவசமா கேட் எல்லாம் இருக்குது. நீ வேணா சொல்லு, நான் உனக்கு எடுத்துன்னு வந்து தரேன். பாட்டி சொல்லுங்க, எடுத்துட்டு வாங்க. இருமா, எடுத்துட்டு வரேன். 4 விதமான கேட் இருக்கு. உனக்கு எந்த விதமான கேட் வேணுமோ அந்த விதமான கேட் எடுத்துக்கோ, சரியா? விலை வந்து கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா போட்டோன்னு வச்சு ஒரு ஈக்கா கூட உள்ள வர முடியாது, குழந்தைங்களும் எதுவும் எடுக்க முடியாது. சரிங்க பாட்டி, அதை இருமா எடுத்துட்டு வரேன். அப்பாடி ஒரு வழியா கேட்டும் கிடைச்சிருச்சு. எப்படியா இந்த கார்டனை போட்டுற வேண்டியதுதான். ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஒரு கார்டன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படியாவது போட்டுடணும், இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன ஒரே சந்தோஷமா இருக்கு? என்ன போறாங்க, எதுக்கு அந்த பாட்டி? அக்கா கார்டனுக்குள்ள நிறைய குழந்தைங்கெல்லாம் போய் பிச்சு போட்டுருவோம்ல, அதனால கேட் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்கக்கா. அதான் கேட் எடுத்துட்டு வர போயிருக்கேன். கேட்டா பரவாயில்லையே, நல்ல ஐடியா தான். கேட்டே போட்டுக்கோ, குழந்தைங்க கிட்ட சமாளிக்க முடியாது, பூவெல்லாம் பிச்சு போட்டுருவாளுங்க. நீ வச்ச மாதிரிதான் இருக்கும், 5 நிமிஷத்துல பார்த்தா எதுவுமே இருக்காது தெரியுமா? அதனால நீ கார்டன் வச்சதுல கேட்டு வச்சதுதான் சூப்பர் ஹைலைட்டே. அதனால மறக்காம அது ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சிரு, ரேட்டு எவ்வளவுனாலும் பரவாயில்ல. ஆமாக்கா, அததான் அந்த பாட்டி கிட்ட கேட்டிருக்கேன். சரி சரி விடு. என்ன இதுக்கப்புறம் இந்த கட்டில தான் இருக்காது, போர் அடிச்சா உங்க வீட்டு வாசல்ல தான் வந்து படுப்பேன், அததான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். சே, இந்த கட்டில படுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. சரி நான் படுத்து பாக்குறேன். பாரு, இப்படிதான் நான் அந்த மட்டத்தை பாத்துட்டு இருப்பேன். இப்ப நீ வேற இதை எடுக்க போறேன்னு சொல்ற, எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்குது. நான் வேணா எங்க வீட்டுக்கு போயிட்டு கொல்லப்பத்துல போட்டுக்கிட்டுமா, அந்த கட்டில எடுத்து சும்மா தானே தூக்கி பறந்த மேல போட போறேன். சரிங்கக்கா, வேணா எடுத்துக்கங்க. ஆனா உங்க கொல்லப்புறத்துல இடம் இருக்கா? அத கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்து பக்கத்துலதான். கிணத்து பக்கத்துல போடாதீங்க, குழந்தைங்க ஏதாவது கிணத்துக்குள்ள விழுந்துட போகுது. ஆமா இல்ல, புல்வெளி போடணும்னு தான் ஆசை. சரி பாக்குறேன், முடிஞ்சா எடுத்துக்கிறேன். நீ போய் மேல லேப்லயே போட்டு வச்சுக்கோ. சரிங்கக்கா, அது பாட்டி வேற வந்துட்டாங்க. பாட்டி காட்டுங்க. இங்க பாருமா, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேலி இருக்கு. அப்புறம் இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு வேலி இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலி இருக்கு. இந்த மாதிரி ஒரு வேலி இருக்கு. மொத்தம் 4 ஐட்டம் இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அதையே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாத்தையும் நான் போட்டாலும் சரி, இல்ல நீ ஏன் போட்டுக்கிட்டாலும் சரி. பாட்டி, இதுல எதுக்கா நல்லா இருக்கு? இதுல எது நல்லா இருக்கா? எது நல்லா இருக்கு? பச்சை கலர் எடுத்துக்கயே, அதுதான் நல்லா இருக்கும். மத்தது எல்லாமே நல்லா இல்ல, நீ பச்சை கலரே எடுத்துக்கோ, அதுதான் சூப்பரா இருக்கும் உனக்கு. நம்மளும் பாக்கிறதுக்கும் அழகா இருக்கும். ஏன்னா கிரீன், இந்த கார்டன்லாம் எப்படி இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும்ல, அதனால கிரீன் கலர் வேலியே எடுத்துக்கோ, அதே நல்லா இருக்கு. பாட்டி, எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. எவ்வளவு வாங்கிருக்கோம் பாருங்க, உங்க வண்டியில இருக்கிறது எல்லாமே எங்க வீட்டுலதான் இருக்குது. சரி சரி, பணத்தை சொல்றேன். மொத்தமே வந்து 10,500 ரூபாய் ஆச்சு. இதோட சேர்த்தீங்க அப்படின்னா 20,000 சில்லற வருது. ஏன்னா அந்த வேலி எல்லாமே சேர்த்து. என்னது 20,000 ரூபாய் வருதா? அச்சோ, இது எனக்கு தெரியாது. நான் என்னமோ 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் வரும்னு நினைச்சாக்கா. என்னக்கா பண்றது? நீதான் ஆசைப்பட்டதுல வாங்கிக்கோ, நான் வேணா காசு தரட்டுமா? வீட்டுல இல்லையா உங்ககிட்ட காசு? அக்கா, என்கிட்ட காசு எல்லாமே இருக்கு, இருந்தாலும் 20,000 ரூபாய் கொடுத்து இந்த கார்டன் ரெடி பண்ணணுமா அப்படின்னு தான் எனக்கு ஒரு சின்ன சங்கடம். அது இந்த ஆயாவை நிறுத்தத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். நான் அப்பயே சொன்னேன்னா வேணாம், நீ தானே ஏதோ வாங்கி போடணும்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு வாங்கினேன். போ உங்க வீட்டுக்காரிட்ட நீயே திட்டு வாங்கிக்கோ. பாட்டி, கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்ல. ஏமா, கம்மி எல்லாம் பண்ண முடியாதுமா, நானே எவ்வளவு ரேட்டை வச்சுன்னுக்கிறேன், நீ வேற கம்மி பண்ணணும்னு சொல்லுங்கிற. சரி விடு, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 18,000த்துல முடிக்கிறேன். 18,000 ரூபாய் கொடு, இது எல்லாத்தையும் உங்ககிட்டயே கொடுத்துட்டு போயிடுறேன். பாட்டி, ரவுண்டா 15,000 வச்சுக்கோங்க பாட்டி. இதுக்கப்புறமேட்டு அந்த அக்கா வீட்டுல வர கார்டன் போடணுமா, அப்ப அவங்களும் வாங்குவாங்க. நான் எப்ப சொன்னேன் இந்த பொண்ணு கிட்ட கார்டன் போட போறேன்னு? கார்டன் போட இடமே இல்லைன்னு தான் சொன்னேன், அதுக்குள்ள வேற இப்படி சொல்றா. என்னம்மா சொல்றாங்க, நீங்க வேற கார்டன் போடணுமா? ஆமா ஆமா பாட்டி. சரி ஓகே, அப்ப 15,000 ரூபாய்க்கு டோட்டலா முடிச்சுக்கலாம். 15,000 ரூபாய் கொடு. சரிங்க பாட்டி, நான் ஜிபே பண்ணட்டுமா கையில கொடுக்கட்டுமா? ஏமா, நீ கையிலேயே கொடுமா, இந்த ஜிபே போன் பே எல்லாம் என்கிட்ட கிடையாது, அது நிறைய ஏமாத்துறாங்களா, எனக்கு அதெல்லாம் வேணாம். நீ கையிலேயே ரொக்கமா குடுத்துடு, அப்பதான் இந்த பூச்செடி வாங்குறதுல நான் கொடுக்க முடியும். அச்சோ, என்கிட்ட சில்லறையே இல்லையே, ஜிபேல தான் இருக்கு. அக்கா, நீங்க வீட்டுல வச்சிருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுங்களேன் காசு. என்கிட்ட போய் கேக்குற பாரு, என்கிட்ட எங்க இருக்கு, வேணா நான் போய் செக் பண்ணி பாத்துட்டு வரேன்.
அவரோட சாப்பாடு செலவுக்குலாம் கொடுத்துட்டு போனாரு. அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி எதுக்கோ போய் செக் பண்ணிட்டு எடுத்துன்னு வரேன். அக்கா சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க, அந்த பாட்டி வேற வெயிட்டிங். வீட்டுல சுத்தமா காசு இல்லை. இப்பதான் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டவே காசு குத்தாமிச்சு. இப்பதான் ஞாபகமே வருது, உள்ள தேடி பார்த்து. சாரிடி. சரி விடுங்கக்கா, அப்ப நான் ஜிபேயே பண்ணிக்கிறேன். பாட்டி ஜிபே தான் பண்ண முடியும், காசு சுத்தமா யாருக்கிட்டுமே கிடையாது. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, இல்லைன்னா நீங்களே இந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கோங்க. சரிம்மா ஜிபேயே பண்ணு. என்ன பண்றது, காசு இல்லைன்னு சொல்ற. இவ்வளவு பெரிய வியாபாரத்தை நான் கெடுத்துக்க முடியுமா? நீ ஜிபேயே பண்ணு. நம்பர் சொல்லட்டுமா? 9840402030 4545 நம்பர் போட்டியா? போட்டேன் பாட்டி, இருங்க ஜிபே பண்ணிட்டேன் பாட்டி. வந்துடுச்சா பாருங்க. எல்லாமே போயிட்டு இருக்கும். சரி விடு, அடுத்த வாட்டி போயிட்டு வரலன்னா திருப்பி வந்து உங்ககிட்ட கேட்க போறேன். சரிங்க பாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.